நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு நேரு சொல்கிறாரு. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதா சொல்கிறேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறு செஞ்சீங்களா, தவறு செய்யலையா? ஆனால் உங்களுக்கு மேலே குற்றம் சாட்டு சுமத்துவங்க இடி. அவங்களும் சும்மா சுமத்தலை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின மெசேஜஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க, டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பேசின வாட்ஸ்அப் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னா யார் நம்புவாங்க? நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், கொள்ளையடிக்கிறீங்க, எக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி போங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் வருங்காலத்தில் நீங்கள்லாம் அந்த பாவத்தின் சம்பளத்தை நீங்களும் உங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அனுபவித்து தான் ஆகணும். ஏழை மக்கள் வாழ்கிற நாடு அது. அவன் அம்மா உணவகத்தில் போய் ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் பசியாற்றிட்டு போகிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட இதில் ஏதோ கொள்ளையடிச்சிங்கனால 1000 கோடி 5000 கோடி 10 இப்படியா நீங்கள் கொள்ளையடிப்பீங்க? உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் நான் உத்தமர் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் விட உங்கள் மேலே மன்னிக்க முடியாத குற்றம், வேலைக்கு பணத்தை வாங்கிட்டு பணம் வேலை கொடுத்துருக்கீங்க. எத்தனை இளைஞன் நம்பிக்கையோடு அரசாங்க வேலை கிடைக்கும்னு படித்து தகுதியின் அடிப்படையில் எழுதுகிறான். அவன் இதெல்லாம் பாவத்தை கொட்டிட்டு நீங்கள் போகிறவனுக்கு வரவனுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுக்குறது, 25 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு. அதற்கு அடுத்தது நீங்கள் இவர்களுக்கு 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு கொடுக்குறீங்களே, அவங்க அரசாங்கம் இதுக்கு போனோன்னா கொடுத்த பணத்தை அங்கே சம்பாதிக்க பார்க்கும்போது அரசு பணிகளில் ஊழல் தலைதூக்கி ஆடும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் ஏதோ 4000 கோடியை ரோடுக்கு இதை போட்டீங்க, அதில் அடிச்சிங்கன்னு சொன்னது கூட மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் சமுதாயத்தை பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு பணம் வாங்கி நீங்கள் கொடுக்குறது சமுதாயத்தை பாதிக்கும். இளைஞர்களின் வருங்கால நம்பிக்கையை தூளாயிரும். அதற்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் நீங்களும் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்களும் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து.